வணக்கம். இன்னைக்கு நான் எப்படி சிஸ்லிங் ப்ரௌனி செஞ்சேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஏற்கனவே ஹோம்மேடு ப்ரௌனி இருக்குது, ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நமக்கு சிஸ்லிங் ப்ரௌனி பண்ணுறதுக்கு சிஸ்லர் தேவை. ஹோம்மேடு ப்ரௌனியோட வீடியோ என்னோடய சேனல்லே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரௌனி இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, சிஸ்லர் இருக்குது. ஸோ அதில் டாப் பண்ணுற சாக்லேட் சாஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ 300 ml மில்க்கு, கார்ன்ஃப்ளவர், சுகர், கண்டென்ஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொக்கோ, ஒரு 50 கிராம் பட்டர், அப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டான சாக்லேட், இதை எடுத்துக்கோங்க. இப்போது பால் அடுப்பில் வச்சு நல்லா பொங்கணும். 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 300 mlக்கு 2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். எதனாலன்னா நான் அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போது பொங்கி வந்ததும் சுகர் கரைஞ்சதும் கொக்கோ சேர்த்துக்கிறேன், பட்டரும் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். பட்டர் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஒரு க்ரீமி ரிச்னஸ் கிடைக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு டிசால்வ் ஆயிடுச்சு. திக்கனிங் ஏஜெண்ட்டாக நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால உடனே கெட்டியாயிட்டு இருக்கும். இந்த நிலையில் நாம் கண்டென்ஸ்டு மில்கை சேர்த்துக்கிறோம். கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்க்கறதுனால ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் திகட்டாது. நான் கொஞ்சம் காஃபி ஸ்மெல்லுக்காக 1/2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரையும் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு திக்காகி வர வரையும் நாம் பாயில் பண்ணணும். இப்போ திக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். சாக்லேட் சேர்க்காட்டாலும் நல்லாயிருக்கும், சாக்லேட் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு சாக்லேட் சாஸ். நாம் இப்போது சிஸ்லர் பிளேட்டை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். கேர்ஃபுல்லாக சூடு பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நாம் சிஸ்லரை சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாக்லேட் சாஸை சேர்த்து ஹோம்மேடு ப்ரௌனியை சேர்த்து அதிலோட டாப்பில் ஐஸ்கிரீமை வச்சுட்டோம். உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வைக்கலாம். நான் வெனிலா வச்சுருக்கேன், சாக்லேட் ஐஸ்கிரீமும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதோட டாப்பில் நாம் இப்போ ஹாட்டான சாஸை ஊற்றுறோம். பாருங்கள், எம்மியான சிஸ்லிங் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இதை அந்த சாக்லேட் சாஸ் கூட ப்ரௌனி, ஐஸ்கிரீமு, சாக்லேட் சாஸ் காம்பினேஷனில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப எம்மியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.